முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் வணக்கம். இது கேள்விக்களம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்து இன்றோடு 4 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த 4 ஆண்டு என்பது ஒரு அரசியலில், ஒரு நிர்வாகத்தில் ஒரு பரந்த காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓர் ஆட்சியை ஓராண்டு காலத்தில் அதன் நிறை குறைகளை மதிப்பிடுவதை விட 4 ஆண்டுகள் நிறைவு செய்த ஒரு ஆட்சியின் நிறை குறைகளை மதிப்பிடுவதற்கு ஏராளமான அம்சங்கள் இருக்கின்றன. ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் ரீதியாக எதிர்கொண்ட தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள், மக்களவைத் தேர்தல் என்று மக்கள் வாக்களிக்கக்கூடிய, மக்கள் தீர்ப்பெழுதக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் அரசியல் ரீதியாக திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தன்னுடைய ஆட்சிக்கு கிடைத்த ஏற்பு என்று முதலமைச்சர் அதை வர்ணிக்கிறார். தேர்தலுக்கு முன்பு உருவான கூட்டணி சேதாரமில்லாமல் அப்படியே இருக்கிறது. அரசியல் ரீதியாக திமுகவுக்கு, திமுக தலைமைக்கு இது ஒரு முக்கியமான வலிமையான ஒரு கருத்து. ஒரு ஆட்சி என்பது மக்கள் பெரும் கனவுகளோடு ஒரு தலைவரிடம் ஒப்படைக்கிறார்கள். மாபெரும் தமிழ்கனவு என்று சொல்வதைப் போல 8 கோடி தமிழர்களுடைய கனவுகளை மெய்ப்பிப்பதற்கான ஒரு முக்கியமான இடத்தில் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார். இந்த 4 ஆண்டு காலத்தில் கொள்கை பாதை, நிர்வாக பாதை என்கிற அம்சங்களில் எந்த கொள்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆட்சி நடைபெறுகிறது, அந்த கொள்கைகளில் சமரசம் செய்து கொண்டதா, அந்த லட்சியங்கள் கொள்கைகளுக்கு வலு சேர்த்திருக்கிறதா, போராட வேண்டிய இடத்தில் போராடி இருக்கிறதா, செய்ய வேண்டியவற்றை செய்திருக்கிறதா என்று பார்ப்பது ஒரு கோணம். இன்னொன்று, 4 ஆண்டு காலத்தில் மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்திருக்கிறார்களா? ஒரு ஆட்சியின் மிச்சமாக வரலாற்றில் எதை நிலைநிறுத்தி இருக்கிறது இந்த அரசு? நிர்வாக ரீதியாக என்னென்ன சீர்திருத்தங்களை, முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார்கள்? என்னென்ன தவறுகளை இந்த அரசு இழைத்திருக்கிறது என்கிற அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈரோடு சந்திரகுமார் அவர்கள், டெல்லியிலிருந்து எழுத்தாளர், தத்துவ பேராசிரியர் திரு ராஜன் குரை, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் திரு பொன்வல்சன், இவர்களோடு திராவிடர் கழகத்தினுடைய வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை திரு வில்சன் அவர்களிடம் தொடங்குறேன். ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த 4 ஆண்டு கால ஆட்சி கொள்கை பாதையில் சரியாக சாதிச்சிருக்கா? என்னென்ன சவால்களை இன்றைக்கி எதிர்கொண்டுட்டு இருக்கு? நிர்வாக ரீதியாக எப்படி அணுகியிருக்கு? நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜனநாயக ரீதியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஆட்சிகள், கொண்டு வரப்பட்ட ஆட்சிகளை விட ஒரு வித்தியாசமான ஆட்சி இந்த ஆட்சி. என்னவென்றால், ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழலோ இல்லைன்னா ஏதோ ஒன்று இருக்கும், இல்லை ஒரு மிகப்பெரிய மரணம், அந்த அசம்பாவித சூழ்நிலையில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த கொந்தளிப்போ அனுதாபமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கடந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது என்னென்னா, 2 கட்சி பக்கமும் இழப்பு. திமுக சைடில் கலைஞர் மறைவு, அதிமுக பக்கம் மிகப்பெரிய ஆளுமை என்ற ஜெயலலிதா மறைவு, 2 பக்கமும் ஆளுமைகள் மறைவு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 10 வருட தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அதிமுக இருந்தது. அப்போது அந்த நேரத்தில் இயற்கையாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்றது. இன்னொன்று, அந்த கட்சிக்குள் இருந்த சில குழப்பங்கள், இரட்டை தலைமை, அந்த குழப்பங்கள். இந்த நேரத்தில் ஒரு ஆட்சி கட்டிலில் அதுவும் முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அப்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் என்ன அப்படின்னா,
கடந்த தேர்தலில் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் தான் மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்தது. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளின் பலம், இந்த இரண்டும் மிகப்பெரிய கதாநாயகர்களாக இருந்து 2021 மே 7ஆம் தேதி ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது. அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அப்போ இந்த ஆட்சி என்ன அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இயற்கையாக அதுதான். ஏன்னா ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள், ஏகப்பட்ட வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இல்லை, ஒரு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சேலஞ்சே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும், தேவைகள் அதிகரித்துட்டு இருக்கும், அதை பூர்த்தி செய்கிறது. அந்த கோணத்தில் இருந்து எதிர்பார்ப்பு என்பதை விட நாம் கொடுத்த வாக்குறுதிகள், ஓகே, அது முக்கியம். அதுதான் எதிர்பார்ப்புன்றது வந்து நீங்கள் வந்து சொல்லாததை செய்கிறது வந்து அதை எதிர்பார்த்து சொல்லலாம். மற்றபடி சொன்ன வாக்குறுதிகள் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி ஒரு திண்டாட்டத்தை ஏற்படுத்தியதுன்னு கூட சொல்லலாம். ஓகே. இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர்களை அவர் டேக்கிள் பண்ணணும். ஏனென்றால் முந்தின தலைமுறை சேர்ந்தவர்கள், அந்த விஷயத்திலையும் அவருக்கு வந்து ஒரு இக்கட்டில் இருந்துச்சு. இது யதார்த்தமான உண்மைகள், அதுதான். ஆனால் இப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ மக்கள் எடை போடும்போது என்ன வருது அப்படின்னா, ஒரு பக்கம் திருப்தி, ஒரு பக்கம் அதிருப்தியின் போது அதிருப்தி அதிகமாக இருக்குமோ என்ற எண்ணம் வருகிறது. ஏனென்றால் சமூக நீதி அப்படின்றது இந்த ஆட்சிகிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போது பள்ளி மாணவர்கள் அறிவை சம்பாதிக்க வேண்டிய பையில் அறிவாலை கொண்டு போகிற அளவுக்கு 8ஆம் வகுப்பு மாணவர், அதே மாதிரி வீடு புகுந்து வெட்டக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் அந்த ஜாதி வெறி இன்றைக்கும் எப்படி தலை தூக்குகிறது? அதற்காக சந்துரு தலைமையில் கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி செய்தது என்ன? ஸோ இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி அல்லது குறைபாடு அப்படின்னு நீங்கள் பார்க்குறது சமூகத்தில் ஜாதி வெறியை குறைக்கலை அல்லது அகற்றலைன்றீங்க. நிச்சயம். அதுதான் அண்ணல் அம்பேத்கரின் பேரன் ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று வந்தபோது கூட அவர் சொன்னது என்னன்னா, ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை நீங்கள் போட வேண்டும். ஓகே, அதை கேட்டார். ஓகே, அடுத்த பாயிண்ட். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 259வது வாக்குறுதியா மிகப்பெரிய வாக்குறுதி திமுக கொடுத்தது என்ன அப்படின்னா, கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு 60,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் கொடுக்கப்படும். அதில் ஆணோ பெண்ணோ அடிமட்ட ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அப்படின்றது இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து ரத்து. சாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணம்ன்றது வந்து இந்த அரசு ஊக்குவித்ததா கொள்கையில அப்படின்றீங்க. அடுத்த பாயிண்ட். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி என்ன அப்படின்னா, விலைவாசி ஏற்றம் அப்படின்னு கடந்த கடை 487வது வாக்குறுதியாக சொத்து வரியை உயர்த்த மாட்டோம், 221வது வாக்குறுதியாக அவங்க கொடுத்தது வந்து மாதம் ஒரு முறை மின் கட்டணம், மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும். அடுத்து 231வது வாக்குறுதியாக அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா 20,000 மெகாவாட் சூரிய 4 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆட்சியை விமர்சிக்கிற நேரத்தில் தேர்தல் அறிக்கையை இவ்வளவு டீப்பாக பார்த்து நீதிமன்றங்களில் வக்கீல்கள் வாதாடுற மாதிரி செக்ஷன் ஒன்றை குறிப்பிட்டு அதனுடைய சப்செக்ஷனை சொல்கிற அளவுக்கு ஒரு டீப்பர் அனாலிசிஸ்குள்ளே போகிறதுன்றதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் ஒரு ஆட்சி. இல்லை, ஏன்னா துறை ரீதி அதுதான் நான் சொன்னேன். கடந்த ஆட்சி காலத்தை போல கிடையாது. கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி தான் பெரிய வாக்குறுதியாக இருக்கும், இலவச வண்ண தொலைக்காட்சி 2006 இருக்கும். அதற்கு பிறகு 2011 பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கும். ஆனால் இதில் எப்படின்னா மிக்சி, கிரைண்டர், வண்ண தொலைக்காட்சி, லேப்டாப் இதெல்லாம் கொடுக்கறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. ஆனால் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுன்றது தமிழ்நாட்டில் இதுவரை செய்த திட்டங்களிலேயே பிரம்மாண்டமான பொருட்செலவு கொண்ட ஒரு திட்டம். 15ஆம் தேதி ஆனால் அந்த பணம் போயிடணும். இப்போ மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து 2 கட்சியும் கொடுத்தாங்க. அதிமுக என்ன கொடுத்துச்சுன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்து 1500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு. அதில் வாக்குறுதிகள் என்னென்னா 505 வாக்குறுதிகள், 128 பக்க வாக்குறுதிகள். டிஆர் பாலு தலைமையில் இருந்த 8 பேர் கொண்ட குழு கொடுத்த வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளில் வந்து அதுக்கு அடுத்தது வந்து திருச்சி மாநாட்டில் கொடுத்த 7 வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் தான் உரிமை தொகை வருது. ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் 2 பாயிண்ட் அதில் கொடுக்குறாரு. ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ரேஷன் கார்டில் உணவுப் பொருள் பெறுகின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும். உரிமை தொகை ஏன் தகுதி தொகையாக மாறியது?
ஓகே. இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. முதலமைச்சர் அந்த 1000 ரூபாய் அறிவிக்கிற அன்னைக்கு அவர் பேசின பேச்சு வந்து ஒரு முக்கியமான ஒன்று. பெண்ணுடைய உழைப்புக்கு இதுவரையும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றதும், அனைவருக்கும் கல்வினா யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்காங்களோ அவர்களை அழைத்து சேர்ப்பது, அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்குவது, அப்படின்னா எந்தெந்த வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்கோ அவர்களுக்கு தருவது, அனைவருக்கும் ஒரு சத்தான உணவுனா யாருக்கு கிடைக்கலையோ அவர்களுக்கு தருவது, அந்த அடிப்படையில் தான் இதை தர்றோம் அப்படின்னு சொன்னார். நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திருமிகு அருள்மொழி அவர்களுடைய கோணத்துக்கலாம் 4 ஆண்டு கால ஆட்சி ஒன்று கொள்கை பார்வையில் சரியான திசையில் நகர்ந்திருக்கா, நிர்வாக ரீதியாக முத்திரை திட்டங்கள் அல்லது அந்த கொள்கைக்கு வலு சேர்க்கிற திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறாங்களா, நிர்வாகத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்களா? இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செய்திருக்கக்கூடிய பணிகள் வந்து தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவின் பிற மாநிலங்கள் நாங்களும் இதை செய்வோம் அப்படின்னு அறிவிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. குறிப்பாக பெண்களுக்கான உரிமை தொகை வழங்குறத அவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்த பிஜேபி டெல்லி தேர்தலில் அதே ஒரு அறிவிப்பை அவங்க வைக்கிறாங்க, நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு. அதே போல் காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தை கனடா அரசு அங்கே நடைமுறைப்படுத்துகிறது தேர்தல் அறிக்கையில் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் அறிக்கையில் இல்லாதது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 4 ஆண்டுகளில் இப்போ நண்பர் சொன்ன மாதிரி இந்த பட்டியலில் எதெல்லாம் விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் கூட நிறைவேற்றுவாங்க. அதில் வந்து சிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க சொன்னீங்க, கண்டிப்பாக உரிமை இருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான கருத்து நம்ம பார்க்கணுன்னா, ஒரு 2-3 துறைகள் நாம் வந்து குறுகிய நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. குறிப்பாக அரசு பள்ளிகள் அடைந்திருக்கிற வளர்ச்சி மாற்றம். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு. பாடத்திட்டம் நம்ம ஃபோனில் போட்டு அதிலிருந்து டிஜிட்டல் மூலமாக கற்றுக் கொடுக்குற வசதி தனியார் பள்ளிகள்லேயே எல்லா பள்ளிக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அது அரசு பள்ளிகளில் விரிவுபடுத்தப்படுது. அதே போல் அதுலேயே ஒவ்வொரு பள்ளியிலையும் அதிக மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட்டு அங்கு படிக்கிற அந்த குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிற பயிற்சிகள் எடுக்கிறது. அவங்களுடைய மேல் படிப்பு தொகை, வெளிநாட்டில் போய் படிக்கிற செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குது. அதில் குறிப்பாக இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க சில ஆங்கில தேர்வுகள்லாம் தேர்ச்சி பெறணும். அந்த பயிற்சியை அரசு கொடுக்குது. இன்றைக்கி படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுடைய அந்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அடுத்த தலைமுறை வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒன்று. இதில் இதுதான் வந்து சாதனையாக பேசப்படுறது. எங்கேயோ ஒரு பையன் வந்து அருவாள் எடுத்து வெட்டிட்டான் அப்படின்னா ஏதோ எல்லா பள்ளி மாணவர்களும் ஸ்கூலுக்கு போகும்போது பென்சில் பாக்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பேனா கத்தி ஒரு அருவாள் எடுத்து போட்டு போகிற மாதிரியான சித்தரிப்பு தப்பு. இன்னைக்கு ஜாதி வெறி என்பது எப்படி ஊட்டப்படுது, எப்படி வளர்க்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு அரசு அதுக்கு எதிராக மாணவர்களை எவ்வளவு பக்குவப்படுத்தணுமோ அந்த முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் பெண்களுக்கான திட்டங்களை பார்க்கும்போது இதில் பெரிய செலவு. பேருந்தில் பயணம் பண்ணுகிற பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பயணம்ங்கிறதும், உரிமை தொகை பற்றி நண்பர் சொன்னார். ரேஷன் கார்டு வச்சுருக்கிற எல்லாருக்கும் 1000 ரூபாய்னா, நான் கூட ரேஷன் கார்டு வச்சுருக்கேன், அப்போ நான் போய் கேட்குறதா, எனக்கே நீங்கள் கொடுக்கல, எல்லா வசதிகளையும் வச்சுருக்கவங்க எங்களுக்கு இல்லை, நீங்கள் ரேஷன் கார்டுன்னு சொன்னீங்களே அப்படின்னா அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுறது ரேஷன் பொருட்களை நம்பி வாழுகிற மக்கள். அதில் அந்த உரிமை தொகைங்கிறது தகுதிங்கிறத விட அதை முன்னுரிமைன்னு சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருந்திருக்கும். அவங்க அந்த அதுக்கான குவாலிஃபிகேஷன்கிறத அப்படியே சொன்னதுனால தேவையானவர்களுக்கு தரப்படும் தேவை முன்னுரிமை இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். அப்படியாக அது ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேலே இன்னைக்கு வந்து அது பெற்றுக்கொண்டிருக்காங்க. இல்லை, ஒரு பக்கத்தில் மகாராஷ்டிராவில் அறிவித்த ஒன்றிலிருந்து அவங்களால கொடுக்க முடியாமல் அதை கட் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. ஆமாம், பலரும் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட இவ்வளோ பேருக்கு 1 கோடி பேருக்கு தருவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஒரு 30-40 லட்சம் பேர் கொடுப்பாங்க அப்படின்ற அளவில் தான் எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்றாங்க. இப்போ எவ்வளோ தூரம் விரிவுபடுத்த போகிறாங்க. இப்போ மீதி உள்ளவங்களில் கூட அந்த தேவை இருக்கிறவங்களை கண்டறிந்து அதை அவங்களுக்கும் கொடுக்கணும், விட்டுறக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்தும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அரசு கொள்கை அளவில் பாருங்கள், மாநில சுயாட்சி, மாநில உரிமை அப்படின்னு பேசுகிறோம். இன்றைக்கி மிக முக்கியமானது தேசிய கல்விக் கொள்கை. இன்றைக்கி வந்துருச்சு. தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் வச்சுருக்க பள்ளிகளில் 3வது 5வது 8வதுல ஃபெயில் ஆக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்தால்
நம்ம இது வரைக்கும் இதெல்லாமே கட்டாய தேர்ச்சி, எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருங்க, அதுக்கு மேலே அவங்க படிச்சுக்குவாங்க. நமக்கு நல்லா தெரியும், அடித்து படிக்க வச்ச பசங்கள்லாம் இருக்காங்க வீட்டில். இன்றைக்கி அவங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்க, வேறு நாடுகளில் இருக்காங்க. எப்படியோ 5வது 8வது பாஸ் பண்ணி அதுக்கு மேலே போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆக்குறது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி இல்லை. அதான் தேசிய கல்விக் கொள்கை. அதை எதிர்த்து நம்ம பணத்தையே அவங்க நம்ம கொடுக்காம பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட போராடுறது எல்லா மாநில அரசுக்கும் மன வலிமை இருக்காது, வீக் ஆகிடுவாங்க. இப்போ கூட என்ன கேட்குறாங்க, திரு பிடிஆர் அவர்கள் பேட்டி ஒன்று கூட பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருக்க கூடும். நீங்கள் இதை விட்டு கொடுக்கறதுனால, நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 2000 கோடி போகுதே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி போகும்? அது என் பணம், அது எங்கள் மக்களோட பணம், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அரசியல் சட்ட ரீதியாக உரிமை இல்லை. அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் ஒருத்தர் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவரை கழுத்தில் கத்தியை வச்சு நீ எனக்கு ஒரு 2 கோடி கொடு, அப்போ தான் உன்னை தொழில் நடத்த விடுவேன்னு சொன்னால், கத்தி வச்சவனை பார்த்து நீ எப்படி இப்படி செய்யலான்னு கேட்பீங்களா? நீ அதை கொடுத்துட்டா நிம்மதியாக தொழில் பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்பீங்களா? இந்த வாதம் கோழைகளின் வாதம், அது மட்டுமல்ல கயமைத்தனமான வாதம். இதையெல்லாம் ஒரு அரசு எதிர்கொண்டு இருக்குது. அடுத்து ஹிந்தி. இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்த செய்திப்படி சென்ற ஆண்டில் 60,000 மாணவர்கள் ஹிந்தியில் ஃபெயில் ஆனதுனால மட்டும் 10th ஃபெயில் ஆகியிருக்காங்க. நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, இது வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தது. அதே மாதிரி மாநிலங்களுடைய உரிமை, எம்பி சீட்டு குறைய போகுது அப்படிங்கிறத எல்லா மாநிலத்துக்கும் முன்னாடி அறிவித்தது. இது எல்லாத்த விட இந்த கவர்னருங்கிறவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசுகள் ஆடுகிற அந்த ஆட்டத்துக்கு கடைசி ஆணி அடித்தது தமிழ்நாடு அரசு. இது எல்லா மாநிலமும் பெருமைப்படக்கூடியது. அப்போ ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது மக்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பெண்களுக்கான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இதை போல மாநில உரிமைகள், கொள்கை ரீதியான பயிற்சிகள், இதை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட அந்த உறுதிப்பாடு, இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்கிறது அவங்கள படிப்பு முக்கியம் இல்லைன்னு யார் சொன்னாலும் அவங்கள விட்டு விலகி இருங்க அப்படின்னு சொல்கிற அந்த தனிப்பட்ட அக்கறை, இது யாருக்கு சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தவர்கள் தான் சொல்லுவாங்க. இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான ஆதரவை பெரும்பான்மையான மக்களிடத்தில் பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. திரு ராஜன் குறையோட கோணத்துக்கு திரு ராஜன் குறை, ஒரு பில்சன் சார் பேசும்போது வேற ஒரு பாயிண்ட் சொன்னார். ஒரு பெரிய தலைவர்கள் இருந்த இடம், அதற்கு பிறகு ஒரு வேக்குவமில் இந்த தேர்தல் நடக்கிறது. அப்போ வரக்கூடிய தலைவர்கள்ட்ட எதிர்பார்ப்புகள் என்னவா இருந்தது, அவங்க எதிர்கொள்கிற சவால் அப்படின்ற கோணத்தில் பேசினார். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற நேரத்தில் இதையெல்லாம் செய்வார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு போராடுவார்னு எதிர்பார்த்தீங்களா? அல்லது நிர்வாகத்தில் மற்றதில் இதை விட இன்னும் பெட்டராக இவர் செய்திருக்க முடியும், நான் எதிர்பார்த்த அளவுக்கு செய்யலை அப்படின்ற ஒரு கோணத்தை வச்சுருக்கீங்களா? வணக்கம். எதிர்பார்ப்புகளை எல்லாம் கடந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். தினசரி நான் இந்த 4 வருஷமும் நான் காலையில் 9 மணிக்கு செய்திகளை பார்க்குறேன், 10 மணிக்கு செய்திகளை பார்க்குறேன். நான் டெல்லியில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் நான் 9 மணி 10 மணி செய்திகளை பார்க்குறேன், மாலை செய்திகளையும் பார்ப்பேன், தினகரன் செய்தித்தாள்களை பார்க்குறேன், ஆன்லைனில் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்டென்ட் அப்படிம்பாங்க, அந்த ஒரு நிர்வாகம் செய்கிற ஒரு ஆட்சி செய்கிறவங்க அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒன்றத்தை செய்யணும், ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஒரு புதிய விஷயத்தை செய்யணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குறையாமல் இருக்கு. அதாவது அந்த இன்ஜின் வேகம் நிற்காமல் அப்படியே போயிட்டுருக்கிற மாதிரி தான் நான் உணர்கிறேன். தொடர்ந்து ஏதாவது ஒரு முன்னெடுப்புகளை செய்துக்கிட்டே இருக்காங்க. அது எந்த துறை, பொருளாதாரமாக இருக்கலாம், ஒரு பண்பாட்டு விஷயமாக இருக்கலாம், மற்ற மக்கள் நல திட்டங்களாக இருக்கலாம், மாநில உரிமைகளாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் தினசரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு, ஒரு செய்தி, ஒரு நகர்வு, இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாக தான் என்னால் பார்க்க முடியுது.
நான் ரொம்ப விமர்சனபூர்வமாக தான் பார்க்குறேன். நான் வந்து இப்போ ஆதரவுன்னாலும் கூட ஒரு விமர்சனபூர்வமாக இது சரியாக இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி. அதில் குறிப்பாக வந்து அவர் ஸ்டாலினோட தலைமை வந்து எதிர்பார்த்ததோட மிகச்சிறப்பான ஒரு ஆகிருதியாக தான் அவர் வந்து உருவாகியிருக்காரு. தமிழ்நாட்டு அளவுலையும் சரி, இப்போ இந்திய அளவுலையும் சரி, மிக முக்கியமான ஒரு தலைவராக ரொம்ப ஒரு அளவாகவும் அதே சமயம் தேவையான நேரத்தில் தீவிரமாகவும் பேசக்கூடியவராக தெளிவான கருத்துக்களை முன்வைக்கிறவரை அவர் வந்து உருவாகியிருக்காரு. இது வந்து இங்கே எல்லார்கிட்ட பேசும்போது எல்லாருமே அப்படி தான், மற்ற மாநிலத்துக்காரங்க கூட அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆஹா, ஸ்டாலின் உங்களுக்கு பரவாயில்ல, உங்கள் மாநிலத்தில் பரவாயில்ல, அவர் இருக்கார், உங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு வலதுசாரி சிந்தனை இருக்கிறவங்க, ஒரு பாஜகக்காரங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து வேறு அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் முற்போக்கு சிந்தனை உள்ள நண்பர்கள் எல்லாம் கல்வியாளர்கள், மற்ற பொதுவான ஒரு பொதுநல நோக்கு உள்ளவங்கள்ட்டெல்லாம் யார்கிட்ட பேசினாலும் உங்கள் மாநிலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன அவர் ஸ்டாலின் இருக்கார், திமுக எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்குங்கிற மாதிரி ஒரு பொறாமையோடு தான் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லணும். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக தான் வந்து நான் நினைக்கிறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் இந்த உலக அரசியல்லையும் தொடர்ந்து ஃபாலோ ஒரு ஆள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவன். ஒரு வலதுசாரி எழுச்சி வந்து உலகத்தில் எல்லா நாடுகளையும் இன்றைக்கி வந்து உருவாயிட்ருக்கு. உலக அரசியலே ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் அது ட்ரம்ப்பை பார்க்கலாம், ஃப்ரான்ஸில் வலதுசாரிகள் எழுச்சி, பிரிட்டனில் எல்லா நாட்டிலையும் வந்து ஒரு வலதுசாரி எழுச்சியை வந்து இப்போது வந்துட்டுருக்கு. அதனால என்னோடய நூலுக்கு கூட வந்து நான் வந்து எதிர்ப்புரட்சிகளின் காலம்னு பேர் வைக்கிற அளவுக்கு ஒரு எதிர்மறையான சக்திகள் அதிகமாக உலகத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு பழைய ஒரு முற்போக்கு சிந்தனை, அதுக்கான சமூக நீதி, சுயாட்சி, மாநில உரிமை, இந்த மாதிரி மிக முற்போக்கான அது மாநில உரிமைங்கிறது அதிகார பரவல் தானே வந்து முற்போக்கு. அதிகாரம் எல்லா இடங்களுக்கும் பரவணும், ஒரு இடத்துல குவியக்கூடாது, எல்லா இடத்துக்கும் அதிகாரம் போகணும், அதுதான் மாநில சுயாட்சி. அப்போது அந்த ஒரு முற்போக்கு சமூக நீதிங்கிறது இது எல்லாத்துலேயும் வந்து தமிழ்நாடு வந்து உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய மாற்றாக ஒரு எதிர் திசையில் வந்து செல்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை வந்து இந்த 4 மாதத்தில் கொடுத்துட்ருக்கு, ஒரு ஆறுதலை கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்து மற்ற இடங்களில் நடக்கிறத படிக்கும்போது மனசு வேதனைப்பட்டு காசாவை பற்றி படிச்சுட்டு, அமெரிக்காவை பற்றி படிச்சுட்டு, உக்ரைனை பற்றி படிச்சுட்டு, நம்ம மனசு வேதனையோட தமிழ்நாட்டு செய்தியை பார்க்கும்போது ஒரு ஆசுவாசம், அப்பா நம்ம ஊரில் இன்னும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா போயிட்டுருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியை தர மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு உலக அரசியலில் ஒரு பசுமையான ஒரு தீவாக இருக்கிற மாதிரி நான் மனப்பூர்வமாக நினைக்கிறேன். நான் 69லேருந்து அரசியலை வந்து செய்தித்தாள்களில் படிச்சுட்ருக்கேன். 69, 75 அப்போ வந்து நான் சிறுவன்கிறதுனால எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது. ஆனால் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், முக்கியமான விஷயங்களை தான் புரிஞ்சுக்குவேன். ஆனால் இப்போ அந்த ஒரு ஆட்சி வந்து நல்ல விஷயங்களை வந்து திமுக ஆட்சி மாநிலத்துக்கான முக்கியமான முன்னெடுப்புகளை அந்த பீரியடில் செஞ்சது இப்போ ஜெயரஞ்சன் எழுதுறதுலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு பொது விநியோகத்தை உறுதி செய்தது, தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலுக்கு வழிவகை செஞ்சது, அந்த டெனன்சி ரைட்ஸை மாற்றி நில உரிமைகளுக்கான இதை மாற்றினது, இதெல்லாம் இப்போ அவர் ஆய்வு செய்து எழுதும்போது தான் அந்த பீரியடில் வந்து எவ்வளவு முக்கியமான சில முன்னெடுப்புகள் வந்து அந்த 69, 75 நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இந்த 4 ஆண்டில் தான் மிக முக்கியமான நீண்டகால தாக்கம் இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த 4 ஆண்டுகளில் நடக்கிறதா வந்து நான் நினைக்கிறேன். காலை உணவு திட்டம்ங்கிறது ஏதோ ஒரு திட்டம் இல்லை. இப்போது அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, ஒரு 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 சிந்தனை கட்டுமானத்தை மாற்றுறது. இப்போ இந்த காலை உணவை ஆரம்பிச்சுட்டு இனிமேல் யாருமே அதை நிறுத்த முடியாது, எந்த கட்சியும் வந்து இப்போ அதை ஆரம்பிச்சுட்டா நிறுத்த முடியாது. அப்போ ஒரு மிகுந்த ஒரு மன துணிச்சல் வேணும், ஒரு தெளிவு வேணும், திட சிந்தனை வேணும். அந்த அவ்வளோ முக்கியமான ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
அதை அவர் துணிந்து அவர் செய்திருக்காரு. அது ஒரு பெரிய முன்னெடுப்பு. அது ஏதோ ஒரு 10ல் 1 அந்த மாதிரி. அதாவது இந்த மாதிரி ஒரு நடுநிலையாக பேசுறது, திருப்தி, அந்த பேலன்ஸ் ஷீட்டை பண்ணுறதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாக்க, நம்ம எதுக்கு எந்த அழுத்தம் தருவோங்கிறது இல்லாமல் பல பேரும் அந்த பேலன்ஸ் ஷீட் போடுறதா நான் பார்க்குறேன். அதாவது குறைகள் இல்லாமல் ஒரு உலகம் இருக்கவே இருக்காது. மானுட வரலாற்றில் வந்து நான் ஒரு மானுடவியலாளனா சொல்லுவேன், எந்த காலத்துலேயும் குறைகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் எதுக்கு என்ன வெயிட்டேஜ் தரோம்? இப்போ இந்த காலை உணவு திட்டமெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வெயிட்டேஜ், அவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டாரு. அடுத்தது வந்து இப்போ இந்த விடியல் பயணம், அப்புறம் இந்த மக்கள் உரிமை தொகை, அது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஷிஃப்ட். இதெல்லாம் இனிமேல் யாருமே விட்ரா பண்ண முடியாது. இனிமேல் நீங்கள் உரிமை தொகையை கூட்டிக்கிட்டே தான் போகணும். இப்போ ஆம் ஆத்மி 1000 ரூபாய் கொடுத்தா பாஜக 2500ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சத்துணவில் அதை பார்த்தோம், ஒரு முட்டை 2 முட்டை அந்த மாதிரி. இப்போ காலை உணவு திட்டத்தில் அடுத்தது வந்து லெமன் ஜூஸ் கூட தரோம். இப்படி தான் அது இன்க்ரீஸ் தான் பண்ண முடியுமே தவிர குறைக்க முடியாது. ஸோ இந்த மாற்றங்கள், இந்த மக்கள் நலனை நோக்கிய மாற்றங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இவ்வளவு முக்கியமான திருப்பு முனைகளை வந்து இந்த 4 ஆண்டுகளில் செய்திருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு ஈடாக வந்து பொருளாதாரம் அதுலேயும் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் வந்து திட்டவட்டமாக அது புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி அது பொருளாதார வளர்ச்சி குறையாமல் இதை செய்கிறது, அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறது, அதை செய்கிறது. அப்புறம் ரொம்ப குயிக்காக சொல்லணுன்னாக்க, எனக்கு ரொம்ப நெருக்கமான துறை, நான் ஒரு கல்வியாளன், எழுத்தாளன், எனக்கு வந்து இந்த பண்பாட்டு துறையில் இது வந்து செய்திருக்கிற முன்னெடுப்புகள் வந்து முன்னாடியெல்லாம் யோசித்ததே இல்லை. நான் ஒரு 30-40 வருஷமாக இருக்கேன். என்னை வந்து இந்த சென்னை இலக்கிய விழான்னு ஒன்றுத்துக்கு கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். அது அரசு நடத்தின விழா. நாங்கள்லாம் 80களில் வந்து நாங்கள் செலவு பண்ணி செய்வோம் அந்த இலக்கியத்துக்காக. இந்த கவிதை போக்கு என்ன, சிறுகதையில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நாங்கள் ஆளுக்கு வந்து பேக்கெட்லேருந்து 100-500 போட்டு நாங்கள் கருத்தரங்கம் நடத்தி பேசிக்குவோம். ஆனால் இன்றைக்கி வந்து அரசு வந்து ஒவ்வொரு ஒரு 5 இடங்களில் வந்து இலக்கிய திருவிழாவை அரசே நடத்தி எல்லா இலக்கிய போக்குகளை பற்றியும் எல்லாத்த பற்றியும் விவாதிக்கிறதுக்கான ஏற்பாடு அரசு செய்து தருது. இது வந்து எனக்கு இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. இதெல்லாம் ஒரு பெரிய பாய்ச்சல் தான் நான் சொல்கிறேன். நான் வந்து இது வந்து இதெல்லாம் தான் அரசு செய்தணும். என்னைக்கோ இன்றைக்கி வந்து இது நடக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த புத்தக சந்தைகள், நூலகங்கள், எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்பாட்டு துறையில் வந்து கீழடி ஆய்வு. ராஜன் குறை, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல, டெல்லியில இருக்கக்கூடிய உங்களை சுற்றி நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை உன்னிப்பா பார்த்துட்டு அங்கேருந்து தமிழ்நாட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு தனித்தீவு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போகாம இந்த ஆட்சிகளை மாறி மாதிரி அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியை பார்க்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பருந்து பார்வையில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம். இப்போ ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படும். திடீர்னு ஒரு மின்வெட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். ஒரு 2G மாதிரியான விஷயங்கள் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு பெரும் பேசு பொருளாகிடும். அல்லது பணப்புழக்கமே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். நில அபகரிப்பு அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு பிரச்சனைகள் மேலெழுந்து ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகத்தை கவனிக்க முடியாத அளவுக்கோ அல்லது அதனுடைய திசையை மாற்றுற அளவுக்கு போயிடும். இப்போ 30 வருஷத்தில் நீங்கள் வந்து 96க்கு பிறகு கூட்டணி யுகம் ஒரு 25 வருஷம் இருந்தது. இப்போ 10 ஆண்டுகள் வந்து முழுக்க டெல்லியில் ஒரு கட்சி ஆட்சி அப்படின்ற நேரத்தில் மெட்ரோ ரயிலுக்கும் பணம் கேட்டு போராடணும், கல்வி நிதியும் கேட்டு போராடணும், ஹெல்த்துக்கான அலோகேஷன் மெடிக்கல் காலேஜ் தொடங்கினாலும் அதற்கும் போராடணும், வெள்ளம் வந்தது தூத்துக்குடியே மூழ்குது, திருநெல்வேலி மூழ்குதுன்னா அதுக்கும் போய் ஒரு மாநில அரசு போராடணும். இப்படி இருக்கிற ஒரு டெல்லி மாநிலம், இந்த உறவு மாறி இருக்கிற இந்த சூழல்ல நிர்வாகத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? எதற்கு இந்த அரசு முன்னுரிமை தந்திருக்குன்னு பார்ப்பீங்க? இல்லை, இப்போ இந்த நம்ம நேராக ஒரு எதிர் சக்தியோட மோத வேண்டிய சூழல். இப்போ வந்து பாஜக வந்து கான்ஸ்டியூஷன் எழுதின காலத்திலேருந்தே அவங்க மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனப்போக்கிலேருந்து வந்தவங்க. மொத்த அதிகாரத்தையும் மத்தியில் குவிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் 2014லேருந்து முழு மெஜாரிட்டியோட ஆட்சி செய்கிறாங்க. இவர் நரேந்திர மோடி தலைமையில் இப்போ வந்து 3வது முறையாக 2014லேருந்து இவங்க ஆட்சி செய்கிறாங்க.
அவங்களோட அஜெண்டாவே வந்து மாநில உரிமைகளை குறைக்கிறதும் எல்லா அதிகாரிகளும் மத்தியில் கொண்டு போகிறதும் தான். அது அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அதாவது முதல்ல கூச்சப்படுவாங்க. அதாவது எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நாங்கள் மாநிலத்துக்கு நல்லது செய்வோம்னு சொல்கிறது வந்து தவறுங்கிற உணர்வு இருந்தது. ஆனால் இப்போ அவங்க தெளிவாக ஓப்பனாகவே சொல்கிறாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார், எங்களுக்கு நீங்கள் மாநிலத்தில் ஓட்டு போட்டால் தான் நாங்கள் மாநிலத்துக்கு நல்லது செய்வோன்ட்டு தேர்தலில் வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கட்சி ஆட்சியாக நாடு முழுக்க போகணும், மத்தியில் அதிகாரத்தை குவிக்கணுங்கிறத பற்றி அவங்க எப்படி வெளிப்படையாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதனால் ஒரு பெரிய எதிர்நீச்சல், இப்போ வந்து பாஜகவோட எதிர்நீச்சல், வலதுசாரி போக்குகளோட எதிர்நீச்சல், ஜாதியம் வந்து நீங்கள் ஜாதியத்தோட தன்மையே என்னென்னா நீங்கள் முற்போக்காக போக போக அது ஒரு ரியாக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆணாதிக்கம் ஜாதியம்லாம் எப்படின்னா அடிக்கடிக்க கிளம்பும் பேய் மாதிரி. ஸோ நீங்கள் நம்ம வளர்ச்சியை செய்ய செய்ய வந்து இந்த ஜாதிய நோக்குகள் வந்து அதிகரிக்கும். ஸோ நம்ம அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வந்து இதை கொண்டு போகணுங்கும்போது இந்த 4 ஆண்டு இந்த எதிர்நீச்சலுக்கு நடுவில் இவ்வளோ செய்கிறது. இப்போ அவர் ரொம்ப உருவகமாக சொன்னார் இல்லையா, மேலே பாம்பு கீழே நரி அகழி, அந்த மாதிரி ஒரு எல்லா பக்கமும் ஒரு சவால்கள் நிரம்பின சூழ்நிலையில் ஒரு தெளிவான ஒரு நோக்கு, திட்டமிடல், ஒரு என்ன சொல்கிறது திட சித்தம், அது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த 4 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சிருக்கதான் நான் பார்க்குறேன். அதில் ரொம்ப முக்கியம் வந்து டீம் ஒர்க். இது வந்து ஒரு இதனை இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு அந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு சரியான இடத்துக்கு சரியான அமைச்சர்களும் அதிகாரிகளோ எல்லாரையும் சரியான முறையில் நியமித்து அதை கொண்டு போகிறதுல வந்து ரொம்ப நிறையா விஷயங்கள் இப்போ காலம் கருதி நம்ம விரைவாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக நியூஸ் பேப்பரை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ தூரம் பார்த்து செய்யப்பட்டிருக்குங்கிறத வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் குறைகள் இல்லைன்னு இல்லை, நம்ம மார்க் போடணும். எதுக்கு இவ்வளோ மார்க்கு, குறைகளுக்கு என்ன. ஏன்னா இந்த குறைகள் வந்து பெரும்பாலும் ரியாக்ஷன். அதாவது வந்து நம்ம வளர்ச்சி பண்ணும்போதே நீங்கள் வந்து வளர்ச்சி வந்தாலே என்ன ஆகும், அப்போ எனக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த ஒரு ஜாதிய நோக்குலெல்லாம் வந்து ஒரு எதிர்மறை போக்கு வரதுக்கு காரணம் வந்து கீழே உள்ளவங்க முன்னுக்கு வரும்போது மேலே உள்ளவங்க வந்து அவன் நல்லா படிக்கிறதாங்கிற கோபத்தில் தானே அவன் போய் வெட்டுறான். இப்போ வந்து நம்ம நல்லா படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திட்டோம். அப்போ வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் நல்லா படிக்கும்போது இவங்க வந்து சகிச்சுக்க முடியாமல் பண்ணுறாங்க. ஸோ இது வளர்ச்சிக்கு வர ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை எதிர்கொண்டு சமாளித்து தான் ஆகணும். அதனால் நம்ம எல்லாம் இந்த ஓவரால் கான்டெக்ஸ்டில் தான் இதை பார்க்கணுமே தவிர அது ஒரு மாநில நலனை முதன்மைப்படுத்தணும். இது அரசியல் கட்சிகள் வந்து ஒரு போட்டி போடுற கட்சி என்ன சொல்லலாம், நாங்கள் இதோட நல்லா செய்வோம்னு சொல்லலாம். ஆனால் எதிர்க்கிறதுக்காக நல்ல விஷயங்களை பாராட்டாமல் குறைகளை மிகைப்படுத்தி சொல்கிறது வந்து அவங்களுக்கே வெற்றியை தராது. இப்போ வந்து நீங்கள் எப்படி பேசணுன்னாக்கா இதோட சிறப்பாக செய்யலாம், எப்படி கொண்டு போகணும் அப்படி பேசலாமே தவிர ஒரு முக்கியமான முன்னெடுப்புகளை வந்து பாராட்டாமல் அது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு எதிர்மறையாக பேசுறது, இது வந்து மிக மோசமான ஆட்சின்னு ஒரே அடியே அடிச்சுட்டாக்க முடிஞ்சிரும்னு நினைக்கிறதுலாம் ஒரு சரியான அரசியலாகவும் இருக்காது, வெற்றிகரமான அரசியலாகவும். நன்றி சார், நன்றி. அந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் ஹோம்ஒர்க் பண்ணணும், பண்ணி தான் வந்து ஒரு சரியான பேலன்ஸ்டான ஒரு விமர்சனத்தையும் அவங்க என்ன மாற்று சிந்தனையோ மற்ற வழிகளையோ எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லணும். நீங்கள் சொன்னீங்களே நீட்டை நீங்கள் நிறுத்தலையேன்னு சொன்னால் அது ஒரு வாதமே இல்லை. என்ன பண்ணலாம் வேறு, அதுக்கான என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை மிகச்சிறப்பாக எடுத்தாச்சு. கமிஷன் போட்டு ஆய்வறிக்கையை கொடுத்தாச்சு, மக்கள்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பியாச்சு, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே பாஜக வந்து இதை அனுமதிக்க மாட்டேங்குதுன்னா பாஜகவை கேள்வி கேட்கணுமா, திமுகவை கேள்வி கேட்கணுமா? ஆனால் அதை கூட வந்து இப்போ ஒரு அரசியல் சுயலாபத்துக்காக ஒரு குறுகிய நோக்கில் அதையும் திமுகவை கேள்வி கேட்கறதுங்கிற போக்கெல்லாம் வந்து வேடிக்கையாக இருக்குது. அதாவது வந்து ஒரு ஆய்வாளனாக பார்க்கும்போது என்ன அரசியல் இவ்வளோ மோசமாக இருக்குது. அது வந்து நீங்கள் பாஜக தரமாட்டேங்குது, அதை எப்படி நம்ம சேர்ந்து பண்ணணும்னு சொல்லுங்கள்.
திமுக இன்னும் எப்படி முன்னெடுக்கணும், நாங்களும் வரோம், எப்படி போராடலாம்னு சொல்லுங்க. நீங்க நீட்டை எதிர்க்கிறதா இருந்தா, இல்ல நீட்டை எதிர்க்கல நாங்களும் ஆதரிக்கிறோம், பாஜகவும் நாங்களும் நீட்டை ஆதரிக்கிறோம், அது ரொம்ப நல்ல தேர்வுன்னு சொல்லுங்க. ரெண்டுத்துல அந்த அப்படி சொல்லாம நீங்க ஏன் பண்ணலன்னு சொன்னாக்க, மாநில அரசுக்கு சக்திக்கு உட்பட்ட எல்லாத்தையும் செய்தப்புறம், அதுவும் மிக சிறப்பா செய்தப்புறம் அப்புறம் வந்து நீங்க ஏன் பண்ணலன்னாக்க அப்ப பாஜக தானே அனுமதிக்கல, அதை சொல்லணும்ல. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இன்னும் 2 விருந்தினர்கள் பேசல. அதுக்கு அடுத்த சுற்றுல உங்க கருத்து சொல்லுங்க. இன்னும் 2 பேர் பேசவே இல்லை. அக்னி, உங்க கோணம். மரியாதைக்குரிய பேராசிரியர் அவங்க சொன்னாங்க, குறைகள் இல்லாதது எந்த ஆட்சியிலும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்றதே ஐயா ராஜன் குறை அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். இங்க 2 தளத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முந்தைய ஆட்சி, இன்றைய ஆட்சி, இதில் 4 ஆண்டு காலத்தை முடிச்சுட்டு 5வது வருஷத்துக்கு போகிறது. இப்போ இதில் சாதித்தது என்ன, சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க. சாதித்தது பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம், காலை சிற்றுண்டி. அது சென்ற ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது ஆட்சி முடிவு வராததுனால இந்த ஆட்சி அது புதுசாக அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அண்மையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஏன்னா புட்ச் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, ராஜமன்னார் குழு, ஸோ இத்தனை குழுக்களும் நாம் வந்து இருந்தாலும் கூட, ஏஆர்சி கமிட்டி இருந்தாலும் கூட, அவைகள் பெறாததை இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் டைம் ஃப்ரேம் as soon as possible என்று சொல்லக்கூடியதற்கு இந்தியாவினுடைய அதிக அதிகாரத்தை கொண்ட உச்சநீதிமன்றம் யார ஜனாதிபதியும் சேர்த்து ஒரு இது கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஆட்சியினுடைய முயற்சிக்கு அது ஒரு சான்று. ஆனால் சவால்கள் அப்படின்னு பார்க்கிற போது இங்க திமுக கூட்டணி என்பதை தாண்டி சாரு சொல்லிட்டார், ராஜன் குறை சொல்லிட்டாரு, இது மாதிரி அதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க, ஏதாவது என்ன இருக்கோ அதை சொல்லுங்க அப்படின்னாரு. நான் என்ன இருக்கோ அதைத்தான் நானும் சொல்ல போறேன். முந்தைய ஆட்சியில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை நீர்த்தேக்கம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு திட்டம் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் செஞ்சிருக்காங்களா இல்லையா? பயிர் காப்பீட்டு திட்டம் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது? அதே மாதிரி கால்நடை பூங்கா, நமக்கு எல்லாருக்கும் பசுமாட்டு பால் வேணும், பசுமாட்டு தயிர் வேணும், ஆனால் பசுமாடு வளர்க்க கூடாது. ஆகவே 1000 ஏக்கர் 1200 கோடியில கால்நடை பூங்கா ஆரம்பிச்சாங்களே, இன்றைக்கு அது நிலை என்ன? 3. 4வது, அம்மா உணவகத்துல இதுவரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறதா? அம்மா குடிநீர் 10 ரூபாய்க்கு இருந்ததே, அதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் ஆட்சியினுடைய ஒப்பீடுகள். இன்றைக்கு நாம நடைமுறைக்கு வரும்போது சார், நீங்க அதிமுக ஆட்சியில் நிர்வாகம் செய்த அந்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் திமுகவை பார்க்கிறேன். எதுலன்னு கேட்டீங்கன்னா, 2014 முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்கள் சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இங்க தெற்கு ஆசியா ஜேபால் பரிந்துரை, அதுல அப்பொழுது 2014 டாப்லோ அது மாதிரி அபிஜித் பானர்ஜி இவங்க 2 பேத்துக்கும் 2019 தான் நோபல் பரிசை கொடுக்குது. ஆனா அப்போதே ஒரு தமிழக அரசு தெற்காசிய பிராந்தியத்தில் இந்த ஜேபால் அந்த இதோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசு போட்டிருக்குது. ஆனால் 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ரகுராம் ராஜன் அவர்கள் தலைமையில் டாப்லோ, சாந்த்ரே இந்த இவங்கெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறீங்களே, இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, 4,68,000 கோடி வாங்கிய அதிமுக ஆட்சியில் இவங்க இந்த குழு அதிமுக காலத்தில் புரிந்துணர்வு போட்டிருந்தாலும் கூட 9.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. அந்த அறிக்கையின் நிலைமை என்ன இதுவரை? 2. 3வது சார், இங்க சவால்கள் அப்படின்னு பார்க்கிற போது அது கட்சி என்பது வேற, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதை பத்தி நிறைய பேசிட்டு அது இன்றைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 5 ஆண்டுகள் ஆகியும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை ஏன் தமிழக அரசு நடத்தப்படவில்லை? 3. இங்க சார் நாம 150 ஜோனா இருந்ததை 200 ஜோனா மாத்தி இருக்கிறோம். இங்க சென்னையில் இருந்த பெருநகர வளர்ச்சி குழுமத்தை நம்ம மாத்தி ஆவடி, தாம்பரம் என்று பிரிச்சிருக்கிறோம், வரியை உயர்த்திருக்கிறோம். ஆனாலும் எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கிறது அத்தனை பகுதிகளுக்கும் நாம் குடிநீரை கொடுத்திருக்கிறோமா அல்லது குழாய்களை பதித்திருக்கிறோமா
அல்லது குடிநீர் வரியை வாங்காமல் இருக்கிறோமா? இதையெல்லாம் அரசு திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும். குறைகள் இருக்கும் தான், நிறைவான ஆட்சியை யாராலும் தர முடியாது, அதெல்லாம் அரசியல் இலக்கணங்கள். ஆனால் நாங்கள் இதை சொன்னமே செஞ்சோமா இல்லையா என்பதை அது மாதிரி நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் மேடம் வந்து அவங்க சொன்னாங்க, 2 ஆண்டு காலத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க மகளிருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், நீங்கள் கொடுத்தது 1.5 ஆண்டுகள் தான், முதல் 3 ஆண்டு காலம் கொடுக்கல. 7000 கோடி தமிழக அரசு ஒதுக்கிட்டு அதற்கு பிறகு தகுதியை நிர்ணயித்த ஒரே அரசு இந்த திமுக அரசு தான். எதுல? அன்றைக்கு திருச்சியில மாநாட்டில் பேசுகிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கிற போது அனைத்து பெண்களுக்கும் தான் சொன்னீங்க. சரி, ஓகே, நான் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறேன் அதனால எனக்கு அது வேற. ஆனால் தகுதி என்று வருகிற போது எந்த தந்தை பெரியார் ஈரோடு இதுல இருந்து செங்கல்பட்டுல 1929 தர்மாம்பாள் அவர்கள் தலைமையில் பெண்களுக்கு கல்வி விழிப்புணர்வு அவங்க ஆராதிக்கு இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. தகுதிக்கு 2 சொல் இருக்கு அக்னி. ஒன்னு மெரிட், இன்னொன்னு எலிஜிபிலிட்டி. ஒரு ஒரு கிரைட்டேரியா வச்சுக்கிட்டு இன்னும் வீட்டில் வந்து கார் வச்சிருக்கிறாங்களா, வருமான வரி கட்டுறாங்களா, அவங்களெல்லாம் நிராகரிச்சிடலாம், மற்றவங்களை எலிஜிபிள் கேட்டகரியா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கறது ஒன்று. இன்னொன்று மெரிட். 2க்குமே நம்ம தமிழில் தகுதின்னு தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து குறைவானவங்களுக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்க, இன்னும் கூடுதலாக தந்திருக்கலான்றீங்க. நான் சந்திரகுமார்ட்டே கேட்டுறேன். நான் அது மட்டும் சொல்லுவேன் சார், ஆனால் அதுக்குள்ளே போக விரும்பலை சார். ஆனால் தமிழ்நாட்டில் 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றீங்களா நீங்க? நீங்க அனைவருக்கும் தானே சொன்னீங்க. சரி, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்படியே மாறுறீங்களே, என்ன காரணம்? பாயிண்ட் என்ன? நீங்க வக்பு வாரியம் உங்க கோணம் வந்து எல்லாருக்கும் தரணும்ன்றதா? வக்பு வாரியம் ஆமா, எல்லாருக்கும் தானே சார் சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க முடியாது, 50 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு தர முடியாது. கல்லூரி பேராசிரியர், ஹைகோர்ட் ஜட்ஜு, வக்கீல், டாக்டர், ஆடிட்டர் எல்லாருக்கும் தரணும்ன்றீங்க. வருமான வரி கட்டுறவங்களுக்கும் தரணும்ன்றீங்க. அவங்களுக்கும் தர வேணாம் சார், ஆனால் அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லுங்க. இப்படி சொல்லலையே. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி கல்லூரி பேராசிரியரா ஒரு நிமிஷம், ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க 3 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவங்க கூட இந்த 1000 ரூபாய் தருவாங்கன்றதுக்காக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க நம்புறீங்க. இந்த தகுதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும்னா அதை நாங்க வரவேற்றுக்கிறோம். இது ஒண்ணு. இன்னொன்னு, வக்பு வாரியம் அப்படிங்கிற போது அது அதனுடைய நலவாரியத்துக்கு 60 லட்சமாக இருந்ததை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2,50,00,000 மாற்றினார். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததை இங்க நடைமுறையில என்ன இருக்கிறது அதுதான் நாம பார்க்க வேண்டிய விஷயமே ஒழிய இந்த ஒப்பீடு தான் நான் பார்க்கிறேன். உரிமை தொகை தகுதி தொகைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்க சொன்னது உரிமை தொகை, எனக்கு உரிமை இருக்குதா இல்லையான்னு நான் தீர்மானிக்கணும். 100 யூனிட் இலவச மின்சாரம் ஜெயலலிதா அம்மா கொண்டாடுவது அனைவருக்கும். அதுல வந்து யார் விருப்பம் இல்லாதவங்க அதை விட்டு கொடுக்கிறது வேற விஷயம். ஆனால் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகை 2500 ரூபாய் எடப்பாடி கொடுத்தாருன்னா அனைவருக்கும். யார் விட்டு கொடுக்கிறது? நீங்க விட்டு கொடுக்கிறது, அது உங்க இஷ்டம். நீங்க உரிமை தொகை சொன்ன பிறகு தகுதி தொகை சொன்னீங்க. இப்ப தகுதி நிர்ணயிச்சிருக்கீங்க, பொருளாதார அடிப்படையில் நிர்ணயிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பேர் வந்து ஒரு வருஷத்துல பொருளாதார அடிப்படையில் முன்னேறி இருக்காங்க, அவங்க வீட்டில் அரசு வேலை கிடைச்சிருக்குது, இல்ல தனியார் வேலை மகனுக்கு கிடைச்சிருக்குது, எவ்வளவு பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க? அதை வெளிப்படைத்தன்மையா சொல்ல முடியுமா? அது மாற்றத்துக்குரியது. அதாவது பதவியில் இருக்க பெண்கள், ஒரு நிமிஷம், பதவியில் இருக்கவங்க, படித்த பெண்கள், வேலையில் இருக்கவங்க, இப்படியான வருமான வசதி உள்ளவர்கள் யாரும் எனக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு கேட்குறதும் இல்லை. அதே போல் அவங்க இந்த 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும்னு நினச்சி வாக்களித்ததும் இல்லை. பெண்களில் படித்தவர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்னா எதுக்காக? அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு கொடுத்தது முதல்ல கலைஞர் தான். இன்னைக்கு எல்லா பதவிகள்லையும் பெண்கள் எல்லா மேலே இடத்துல வந்திருக்காங்க. குரூப் 1 வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே ஐஏஎஸ்ஸாக வர்றாங்க. ஜட்ஜஸ், சபார்டினேட் நீதிபதிகள், சார்பு நீதிபதிகள், எல்லாத்துலேயும் போலீஸ் துறையில், தீயணைப்பு துறை, கல்வித்துறை எல்லாத்துலேயும் 30 விழுக்காடு கட்டாயம். இது தவிர ஓப்பன் காம்படிஷனில் வருவாங்க. இதன் மூலமாக பெண்கள் கிட்டத்தட்ட 35-40 விழுக்காடு எல்லா பணிகள்லையும் இருக்காங்கன்னா அவங்க அந்த வளர்ச்சிக்காக தான் திமுகவுக்கு வாக்களிப்பாங்களே தவிர நம்மளுக்கும் 1000 ரூபாய் வரும்னு நினச்சி வாக்களிக்கிறது இல்லை. அதை செய்ததில் இன்னைக்கு மேலே மேலே இந்த அரசும் முற்போக்கு திட்டங்களை தான் அதிகமாக்கி இன்னைக்கு தோழி விடுதி வேலைக்கு போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க, அவங்க தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா குறைஞ்ச செலவில் விடுதி ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு அதுக்கு அடுத்த வளர்ச்சியை கொடுக்குறாங்க. அதுக்கு தான் வாக்களிப்பாங்க. 1000 ரூபாய்க்கு அவங்க வாக்களிக்கிறது கிடையாது. எந்த ஏழை பெண்களுக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு அது கிடைக்கட்டும். ஓகே, திரு சந்திரகுமார் உங்க அதாவது சார்,
போகிற போக்கில் புழுதியை வாரி தூற்றுவது போல வழக்கறிஞர் அவர்கள் பேசிட்டு போனார். இந்த தலைப்பிலேயே முதல்ல ஒரு செய்தியை வந்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்னா, நீங்கள் சாதித்தது என்ன, சவால்கள் என்னன்றீங்க. ஆனால் முதல்ல இந்த ஆட்சி வருகின்ற பொழுதே மிகப்பெரிய சவாலோடு தான், அந்த சவால்களை எல்லாம் சந்தித்து வந்து தான் இந்த ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சவால் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்கலாம். நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கோவிட் முதல் தொற்று, அந்த முதல் தொற்றோடு அதிமுகவினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டது. இரண்டாவது தொற்று 2021, மூன்றாவது தொற்று 2022. இந்த 2 தொற்றும் தான் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது. இவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கோவிட் பெருந்தொற்றிலே எவ்வளவு சிரமங்களை மக்கள் சந்தித்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு முதல் வேளை அந்த கோவிட் பெருந்தொற்றிலே இருந்து மக்களை காக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை காரணத்தை மட்டுமே முன்னிறுத்தி தலைவர் அவர்கள் 24 மணி நேரமும் கண் துஞ்சாமல் கூட அந்த சவாலை சந்தித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். 2020-21 அதாவது 0.07% பொருளாதாரத்துடைய வளர்ச்சி. ஆனால் இன்னைக்கு பொருளாதாரத்துடைய வளர்ச்சி 9.69. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மிகப்பெரிய உச்சபட்ச வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் பாராட்ட வேண்டுமா இல்லையா? இதுதான் எங்களுடைய சாதனை. இது போன்று எண்ணற்ற சாதனைகளை சொல்லலாம். அதே போல அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார், ஒரு 2 திட்டங்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஏதோ கடந்த கால ஆட்சியில் அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தியதை போலவும் ஆட்சி முடிவுக்கு வந்ததாலே அது செயல்படுத்த முடியாமல் போனது போல சொல்றார். தயவு செய்து அந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். ஏன்னா அந்த திட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இது முழுக்க எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய மனதிலே உதித்து நாங்கள் உருவாக்கி செயல்படுத்திய திட்டம். அதே விட கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசுகிறார். முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1,60,00,000 மகளிர் தான் அதற்கு அப்ளிகேஷன் விண்ணப்பமே செஞ்சாங்க. மொத்தம் செஞ்சது 1,60,00,000. அந்த 1,60,00,000 இன்னைக்கு 1,17,00,000 பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு இன்னைக்கு மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மீதி இருப்பது இன்னும் மிகவும் குறைவான ஒரு 35 லட்சம் பேர் தான் அந்த இடத்திலே விடுபட்டு போயிருக்கிறார்கள். அதற்கும் ஜூன் 4ஆம் தேதியிலே இருந்து அந்தந்த பகுதியிலேயே முகாம்கள் நடத்தப்படும். மக்கள் முதல்வர் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக முகாம்கள் நடத்தப்படுகிறது. அதிலே யார் யாருக்கெல்லாம் அந்த பண தேவை இருக்கிறதோ, அந்த திட்டத்திலே தேர்ந்து அந்த பணத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் மீண்டும் அதை பெறுவதற்கான அந்த மனுவை கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை எங்க போறவங்களை சொல்ல சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். அதனால எங்களை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திராவிட மாடல் அரசும் செய்திருக்கிறது. இதற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் உதயநிதி அவர்களும் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களிடத்தில் குறிப்பிட்டு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார், சிஎம்டிஏ என்று சொல்வது ஒரு நகரனுடைய, அதாவது ஒரு நகரத்தினுடைய கட்டமைப்பை பாதுகாக்கின்ற, கட்டமைப்பை உருவாக்குகின்ற, அதிலே இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது போய் தண்ணீர் குழாய் போடுவதையோ அல்லது எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி கொடுத்திருக்குங்கிறதுல இல்லை. அதே போல இந்த சிஎம்டிஏனுடைய அமைப்பினுடைய இவர்கள் வைத்திருந்த அளவை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சிஎம்டிஏனுடைய எல்லை பரப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு வரையிலும் சிஎம்டிஏனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல இந்த பக்கம் அரக்கோணம் வரையிலும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராணிப்பேட்டையில் பாதி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இந்த பகுதியில் எடுத்துள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து சிஎம்டிஏக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நகரத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் சரியான திட்டமிடல் இல்லாமல் எந்த விதமான ஒரு வளர்ச்சியோ அல்லது ஒரு கட்டிடம் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை மட்டுமல்ல, அதை அவர்கள் எவ்வளவு எளிதாக அதை செய்ய முடியுமோ அதற்கான எல்லா வகையிலும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றேன். 2020-21 அந்த ஆட்சி காலத்தில் இவருடைய ஏற்றுமதி வளர்ச்சி 26.15%. ஆனால் இன்றைக்கு இந்த 2024-25 இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஏற்றுமதி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 52.7%.
இதுல வந்து இது எதுவும் ஒண்ணு நம்ம இட்டுக்கட்டி சொல்றதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. முழுக்க முழுக்க புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மின்னணு உற்பத்தியில 2021 1.85%, 1.85. அதே சாரி தவறா சொல்லிட்டேன். மின்னணு உற்பத்தியில தமிழ்நாடு 2021 1.66%. ஆனால் இன்றைக்கு 14.65. இவர்களெல்லாம் இன்றைக்கு போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே மத்திய அரசு ஒன்றிய அரசை பற்றியும் அந்த குஜராத் மாடல்லாம். இதே குஜராத் மாடல் 2021 0.6%, வெறும் 0.6%இருந்து இருந்தது. இன்னைக்கு 1.85% தான். ஆனா நாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் 1.465%. அதே போல தொழில்துறையில இந்தியாவுடைய வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால், அதாவது தொழில் இன்னைக்கு ஒரு இதை வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரத்தின்படி இந்தியாவிலே பணிபுரிகின்ற பெண்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் 41% பெண்கள் பணிபுரிகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போல தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 2020-21 46,899 தொழிற்சாலைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2024-25 52,614 தொழிற்சாலைகள் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறது. இப்படி புள்ளி விவரங்களை அடுக்கிட்டே போலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா இவர் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கு ஆதரவான அரசு அன்றைக்கு மத்தியிலே இருந்தது. 2016-25, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவர்களுக்கு ஆதரவான ஒரு அரசு தான் மத்தியில் ஆண்டு கொண்டிருந்தது. தொடர்ந்து அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் எல்லா வகையான பாதுகாப்புகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பொதுவெளியில அல்லது அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசுகிறார். ஏதோ இந்தியா கூட்டணியிலே இருந்த ஒரு கட்சியை ஏதோ வந்து ரகசியமாக போய் சந்தித்து ஏதோ அவர்களை கூட்டணியில சேர்த்தியதை போல அவர் பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணி பேசுவதற்கு ரகசியமாக சென்றதற்கு காரணம் திமுக. ஸ்டாலின் மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த கூட்டணியை அவர் கலைத்திருப்பார். என்ன சின்ன குழந்தையாங்க? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள் அடுத்து 2026 200 மட்டுமல்ல 234 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இலக்கோடு இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்க குடும்பத்தை பத்தியோ அடுத்த வீட்டையோ எட்டி பார்க்கிற வேலை எங்களுக்கு இல்லை. மக்களிடத்திலே நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கிறோம், பல சாதனைகளை செய்திருக்கிறோம். அந்த சாதனையை மக்களிடத்தில் எடுத்து கூறி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 5 நாட்கள் 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களிலே நாங்கள் 1244 பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களிடத்திலே எங்களுடைய சாதனை கொண்டு செல்வதற்கான அந்த வேகத்தை எடுத்திருக்கிறோம். இன்னும் ஓராண்டு காலம் இந்த ஆட்சி இருக்கு. இந்த ஓராண்டு காலம்ன்றது அரசியல் ரீதியாக நிறைய சவால்களை அரசியல் முனையில் நிர்வாகம் குறைஞ்சி அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அந்த தேர்தலை நோக்கிய நகர்வுகள் அப்படின்னு போகக்கூடிய ஒரு காலம். புதிய திட்டங்களை செயல்படுத்தி புதுசாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே சாதிக்க முடியக்கூடிய அவகாசம் இல்லாத ஒன்று. அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் 4 ஆண்டு நிறைவில் இப்போது செய்ய வேண்டிய அம்சம் என்ன, இப்போது முன்னுரிமை தர வேண்டிய விஷயம் எது, இப்போது இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத ஒவ்வொருடம் நிறைவு பார்வையாக நான் கேட்க விரும்புகிறேன். திரு ராஜன் குறை, உங்கள்கிட்டருந்தே தொடங்கலாம். திரு ராஜன் குறை, இப்போ இந்த 67லேருந்து 75 வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு திசையில் பயணிக்க தொடங்கிச்சு. ஒரு சிறப்பான ஒரு திசை, வரலாற்று திசையில். அந்த 75க்கு அப்புறம் கொஞ்சம் பயணம் எப்படியுமே அலைமோதி இருந்தது. இந்த 4 ஆண்டுகளில் மீண்டும் அந்த பழைய திசைக்கே வந்துட்டதான் நினைக்கிறேன். அதுக்கான முக்கியமான இது வந்து இப்போ மத்திய மாநில உறவுகளுக்காக ஒரு மறுபடியும் ஒரு கமிஷன் அவர் குரியன் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை அல்லது ஒரு ரிப்போர்ட் வந்து மிக முக்கியமான ஒரு வீச்சை வந்து தமிழக அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். மக்களை வந்து தொடர்ந்து இந்த மாநில உரிமையோட முக்கியத்துவம் என்ன, இன்றைக்கி எப்படி வந்து மாநில உரிமைகள் பறிப்போகின்றது, பாஜகவோட செயல் திட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் ஒரு சவால். ஏன்னா இந்த ஒரு பிற்போக்கு சக்திகள் வந்து திசை திருப்புறது. இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எந்த கட்சி ஆட்சிங்கிறது இல்லை, மாநில உரிமைகள், மாநில நலன், சமூக நீதி,
இது கட்சி சம்மந்தப்பட்டதில்லை. அப்போ அதை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வை நோக்கி எல்லாரையும் கொண்டு போகணும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு முக்கியமான சவால். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பேசுறது, அதில் திசை திருப்புறதெல்லாம் நீண்ட கால நோக்கில் அரசியல் செய்ய வேண்டியதுலேருந்து நம்மளை தடுத்துடக்கூடாது. ஸோ அந்த ஒரு இப்போ நெரேட்டிவ் செட்டிங் அப்படின்னு இப்போ ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பாஜகவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதனோட செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்தக்கு மாற்றான ஒரு நெரேட்டிவ், ஒரு மாநில சுயாட்சி சமூக நீதிக்கான ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகிறது தான் ஒரு சவாலாக நான் பார்க்குறேன். அதுக்கு இந்த கமிட்டி இப்போ அமைக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த அடுத்த ஒரு ஆண்டில் அந்த கமிட்டி ஒரு அறிக்கை கொடுத்தா அப்போ அதை நம்ம மேலே அதை முன்னிலைப்படுத்தி மாநில சுயாட்சிக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு அது மிக வாய்ப்பாக இருக்கும். அதுதான் நான் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு இந்தியாவுக்கு மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வை செய்யாமல் இந்திய குடியரசுங்கிறது அடுத்த கட்டம் நகர முடியாது. இப்போ சமூக நீதியை செய்யாமல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி திட்டங்களை அமுல்படுத்தாமல் இந்திய குடியரசு மேலே போக முடியாது. இதுதான் த பாத் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாறு நகர வேண்டிய திசை அதுதான். அந்த திசையில் சிந்தாமல் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அடுத்த ஒரு ஆண்டில் முக்கியமான செயலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே வில்சன். இல்லை, இப்போ என்னென்னா இது தேசிய தேர்தல் கிடையாது, நடைபெற போகிறது சட்டமன்ற தேர்தல். அப்போ சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, இன்றைக்கி விவசாயிகள் என்ன எதிர்பார்ப்பாங்க, விவசாயிகளுக்கு இந்த 4 வருஷத்தில் என்ன செய்திருக்கிறோம், 33வது வாக்குறுதியாக நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுவேன், நீங்கள் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலை கொடுப்பேன், நீங்கள் தோட்டக்கலை பயிர்களுக்கு ஆதார விலை கொடுப்பேன், நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கலையே, நெசவாளர்களுக்கு தனி வங்கி உருவாக்கி கொடுப்பேன், நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கலையே, கட்டிட தொழிலாளர்கள் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க, செங்கல் சிமெண்ட்டு மரம் கம்பி மணல் இத்தனையும் விலைவாசி ஏறி இருக்குது, இதையெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் கொண்டு விலையை கட்டுப்படுத்துவேன்னு 468வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க, செய்யலையே. இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை செய்யலையே. அதே போல் மாணவர்களுக்கு லேப்டாப்போ கை கணினியோ இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே, அது என்ன செய்வீங்க? அதே மாதிரி மருத்துவர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் இவர்களுடைய போராட்டங்கள் என்ன, அவர்களுக்கு வேலை நிறுத்தம் என்ன, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுப்போன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே. இப்படியே எடுத்துட்டு போனால் அதே மாதிரி ரேஷனில் நீங்கள் என்ன கொடுத்தீங்க? ரேஷனில் சொன்னது 3 LED பல்பு ஃப்ரீயாக கொடுப்பேன், நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை கொடுப்பேன், நீங்கள் உளுந்து கொடுப்பேன், நீங்கள் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொடுப்பேன், நீங்கள் இது எதையுமே நீங்கள் கருப்பட்டி கொடுப்பேன், பனை வெல்லம் கொடுப்பேன், நீரா பானம் கூட்டுறவு சங்கத்திலேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம், நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. 2500 ரூபா கொடுத்ததையும் பொங்கல் நேரத்தில் நீங்கள் கொடுக்காத விட்டீங்க. இப்போ இது போல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், இதை மீறி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, நீதிமன்ற கண்டனங்கள், தொடர்ந்து நீதிமன்றங்கள் கண்டிச்சுட்டே இருக்குது, ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதிமன்றங்கள் கண்டிச்சுட்டே இருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு தருணத்தை நீதிமன்றம் அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஏற்படுத்திருக்குது. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாநில சுயாட்சின்னு கேட்கும்போது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 4வது வாக்குறுதியாக கொடுத்தது என்ன தெரியுமா? 4வது வாக்குறுதி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே தமிழை ஆட்சி மொழியாக்க நாங்கள் முயற்சி செய்வோம்னு. இது வரைக்கும் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? 22 மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்குவதற்காக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், முயற்சி செய்வோம். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்திருக்கிறீங்களா? செய்யல. அப்படி இருக்கும்போது மாநில சுயாட்சியை நம்ம பேசுகிறோம், இல்லைன்னு சொல்லலை, ராஜன் செல்வம் சொன்னது உண்மைதான். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் 75 சொன்னார் அவர். 75க்கு பிறகு இயற்கை ஒரு அரிதான வார்ப்பை திமுக கொடுத்தது. மைனாரிட்டி ஆட்சியில் 18 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் மாநில சுயாட்சி என்ன செய்தீங்க? கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தீங்களா? அதே போல இந்திக்கு பதிலாக நீங்கள் இருமொழி கொள்கை நிரந்தரம் என்று கொண்டு வந்தீர்களா? ஆட்சி மொழியாக்குனீங்களா தமிழை? இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. அப்போ மாநில சுயாட்சி நம்ம பேசுறோம்னா தேசிய அளவில் பேசலாம். அதற்காகத்தான் பாண்டிச்சேரி உட்பட 40 எம்பிக்களை திமுகவுக்கு வாரி வழங்கிட்டாங்க மக்கள். மறுபடியும் அதே பேசினா சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளுக்கு இடையே ஸ்டாலினா எடப்பாடியா என்ற போட்டி தான் இருக்கும். எனவே மக்கள் பிரச்சனை என்னன்னா சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்திற்குரிய பிரச்சனைகளை பார்ப்பாங்க. அந்த பிரச்சனைகள் தான் மையப்படுத்தி தேர்தல் முடிவுகள் இருக்கும். ஓகே ராஜன் சார், குறுக்கிட விரும்புறீங்க? இல்லை, இந்த மாநில அதான் இப்போ இந்த மத்திய அரசில் அதிகாரம் குவிஞ்சிருக்கும் போது எந்த ஒரு மாநிலத்தை மட்டும் தனியாக பிரித்து ஒரு தேர்தலை பண்ண முடியுமாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
உங்களுக்கு வந்து நீங்கள் மாநில அரசை நோக்கி எந்த கேட்டாலும் அது நேரம் அங்கே திரும்பி அங்கே தானே போகுது. அந்த அளவுக்கு மத்திய அரசில் வந்து நிதி ஆதாரங்களும் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி அது வந்து மாநில தேர்தலில் மாநிலம் மட்டும்தான் பேசணுன்னாக்க அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நம்ம பிரச்சனையே இங்கே வந்து மத்தியில் நம்ம வந்து ஒரு பாசிச அமைப்பு வந்து இருக்குங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இன்னைக்கு நாட்டில் வந்து இருக்குங்கும்போது இது எப்படி மாநிலத்தில் மட்டுமான தேர்தல்னு சொல்லி தனியாக எடுக்க முடியும்? ஓகே, டெல்லியை விட்டுட்டு டெல்லி அப்படியே கழிச்சிட்டு நீங்க இங்க அரசியல பேச முடியாதுன்றீங்க. நன்றி திரு சந்திரகுமார். பேச முடியாது. அதுதான் இரண்டாம் உலக போர்லயும் நடந்தது. நீங்க நான் ஒரு நாட்டோட பிரச்சனையை பேச முடியாது. அந்த உலகத்துல எல்லா நாட்டுக்கும் பாசிஸ்ட் எதிர்க்கிற தேவை வந்தப்போ அவர் ஸ்டாலின் சொல்ல விரும்புறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற திட்டங்கள், அது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமிலிருந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி தொடர்ந்து அனான் முதல்வன் வரைக்கும் எல்லா திட்டங்களையும் சொல்லலாம். இதெல்லாம் இது அத்துணை திட்டங்களையும் இன்றைக்கு தமிழ்நாடு உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு அறிமுகப்படுத்தி மக்களிடத்தில் கொண்டு சென்று இது மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசுக்கு இதுதான் பலமாக இருக்கிறது என்பதை தெரிந்துதான் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் போட்டி போட்டுக் கொண்டு வந்து இந்தந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், இதனால் மக்களுக்கு எப்படிப்பட்ட பயன்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து சென்று அவர்கள் மாநிலத்திலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இவர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக இப்படி வந்து ஒரே குற்றச்சாட்டா அல்லது வந்து இதையே செய்யல அதையே செய்யலன்னு சொல்லி கேட்பதால மக்களுடைய மனதை அல்லது மக்களை திசை திருப்ப முடியாது. ஏன்னா மக்கள் இன்றைக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள். 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் வெற்றி பெறப் போகிறது, அதற்குத்தான் நான் வாக்களிப்போம் என்று மக்கள் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு மாநிலத்தினுடைய உரிமையை பற்றி பேசுகிறேன். அது மட்டும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மாநில உரிமையை பற்றி பேசுகிறார். 18 ஆண்டு காலம் திமுக அங்கே அதிகாரத்திலே இருந்தது என்று சொல்லி நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லை. அப்படி ஏதான ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னு சொன்னா தலைவர் கலைஞர் ஒரு கடிதம் எழுதினால் போதும் அல்லது ஒரு தொலைபேசியில் எடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த பிரச்சனைக்கு அப்பொழுதே தீர்வு காணப்பட்டு விடும். ஆனால் இது போன்ற பிரச்சனை, அதாவது இன்றைக்கு எதை சொன்னாலும் சட்டமன்றத்தில், அதாவது உச்சபட்ச அதிகாரம் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் கூட அதை கீழே போட்டு காலிலே மிதிக்கின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு ஒன்றிய அரசு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்மால் எதையும் எடுத்தேறி செய்ய முடிவதில்லை. இருந்தாலும் சட்ட போராட்டத்தின் மூலமாக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்கிறேன், இன்று மட்டுமல்ல, மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய பிறப்புரிமை. இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலம் வரை, எங்களுடைய இயக்கம் செழித்து தலை தோங்குகின்ற காலம் வரை நிச்சயமாக சொல்கின்றேன், மாநில சுயாட்சியை வலியுறுத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே திமுகவை பொறுத்த வரையிலும் நாங்கள் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆட்சி என்பது எங்கள் தோளிலே கிடக்கின்ற துண்டை போன்றது. எனவே கொள்கை என்பது நாங்கள் கட்டியிருக்கின்ற வேட்டையை போன்றது. கொள்கையை விட்டுவிட்டு இன்றைக்கு இருக்கின்ற சுயநல கூட்டங்களைப் போல, தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கின்ற கூட்டங்களைப் போல எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. கண்டிப்பாக மாநில சுயாட்சி மட்டுமல்ல, மாநிலத்தின் உரிமைகளுக்காக எங்களுடைய வேட்டியை போன்று எங்களுடைய மானத்தை எந்த காலத்திலும் விட்டுவிட மாட்டோம். கொள்கைக்காக எதை வேணாலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் கொள்கையை மட்டும் எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அக்னி சார், இந்த 4 வருஷ காலத்தில் எதை நீங்கள் செஞ்சீங்க, எதை செய்யலை, அதை செய்யுங்க அப்படின்றது தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னும் ஓராண்டு காலத்தில் என்ன செய்ய முடியும், எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ரொம்ப இந்த தேர்தல் வாக்குறுதியில் இப்போ அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ 128 பக்கமெல்லாம் வராது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பக்கத்தோடு முடிச்சுக்குருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை சொல்லித்தாப்பா இந்த 5 வருஷம் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு 2 பேருமே தான். திமுக பல நேரங்களில் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சீரியஸாக விவாதிக்கப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த 5 ஆண்டு காலத்தில் அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க கட்சியினுடைய தலைமைகள். அதுக்கேற்ற மாதிரி தக்க முடிவை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்மை போன்ற விவாதத்தில் இருக்கிறது இந்த ஆட்சி வெறுப்பு, இந்த அடுத்த ஆட்சி வரணும், இந்த ஆட்சி போகணும், அதுக்கு அடுத்த ஆட்சி வந்துடணும், அப்படி கிடையாது. கலைஞர் அவர்கள் வக்போர்டு காலேஜ் ஆரம்பித்தார். அதற்காக கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து விட்டாரே அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சும்மாலாம் கிடையாது.
அவர்களுக்கு போட்டியாக அன்னை ஹாஜரா கல்லூரி அப்படின்னு திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி அல்லது தனியார் கல்லூரி ஆரம்பிக்கணும்னா 20 லட்சம் ரூபா வைப்பு தொகை கட்ட வேண்டும். வைப்பு தொகையே இல்லாமல் ஒரு கல்லூரியை ஆரம்பித்தது அதிமுக ஆட்சி காலத்தில். ஆகவே ஒரு கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் போட்டி இருந்ததனால்தான் தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதே போட்டி இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திமுகவினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டிற்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த ஓராண்டு காலத்துல மக்களுக்கு நன்மை செய்யறதுல ரெண்டு பேரும் போட்டி போடணும். அதுக்கு தான் போட்டி போடணும். இது கள்ள கூட்டணியே, இந்த கூட்டணி நல்ல கூட்டணியே, இதுல இவ்வளவு முரண்பாடு இருக்கு, இதுல இவ்வளவு முரண்பாடு இருக்கு. நான் கேட்கிறேன், நிர்வாகத்துல ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒரு ஆட்சியின் நீட்சியா நல்ல விஷயங்கள் எதிர்க்கோ செய்த நேரத்திலேயே அரசியல் ரீதியாக எதிரும் புதிருமா மோதிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் 365 நாளும் அது மட்டுமே மோதிக்கொள்ளவில்லை, அவர்கள் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினார்கள். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்ப சார் சொல்லும் போது சொன்னாரு எங்களுக்கு இந்த பெருநகர வளர்ச்சி குழுமம் அப்படின்னாரு. நான் சொன்னது கார்பரேஷன்ல மாநகராட்சி சொன்னேன். ஆகவே அதைத்தான் நான் கேட்டேன். இன்னொன்னு சார், இதோட சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரு நாளைக்கு 1,18 லட்சம் பேர் மது குடிக்கிறாங்க. அதுல இருந்து நமக்கு ஏறத்தாழ 48,000 கோடி வருமானம் வருது அப்படின்னு சொன்னா, ரெண்டு தராசு மாதிரி வச்சு பாருங்க. வருமானம் அதிகமா வருது, மது அருந்துவோர் அதிகமா இருக்குது. அதே நேரத்தில் மது அருந்துவோர் மறுவாழ்வு மையம் என்றும் நாம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கோம். இதில் எது இந்த ஓராண்டு காலத்தில் அதை குறைக்கிறதுக்கு அரசு திட்டத்தில் இது பண்ணணும். அதனால அதே இன்னைக்கு இருக்கிற சொல்றாங்கல்ல, இவங்க எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அந்த காட்சியில் எப்படி இருந்துச்சு, அதே ஆட்சி தானே இது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது பாஜக ஆட்சி தானே, அதே பிரதமர் தானே. 150% சொத்து வரி உயர்த்தலையே. ஆனா நீங்க உயர்த்திட்டு 15வது நிதிக்குழுன்னு சொன்னீங்களே. ஆக வெற்றியும் பெற்றுக்கிறீங்க, பாஜகவை குறையும் சொல்லிக்கிறீங்க, பாஜகவுக்கு அடிவரடின்னு அதிமுகவும் சொல்லிக்கிறீங்க. அப்ப உங்கள் நோக்கம் என்ன? நிர்வாகத்தில் பின்னுக்கு தள்ளிட்டு வெறும் விளம்பது, அதாவது வியாக்கியானமும் விமர்சனம் மட்டுமே வைத்துக் கொண்டால் தமிழ்நாடு பின்தங்குகிறது. அதான் என் பார்வை. உங்க பார்வையோட நிறைவு செய்து. ஆமா, சவால்கள் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நடக்கும்போது முதல்வராக நம்முடைய இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரமாட்டார் அப்படின்னு ஜோசியம் சொன்னாங்க. முதல் சவால் ஜோசியத்தை முறியடிப்பது. அவர் ஜாதகத்திலேயே இப்படி இல்லை அப்படின்னு அவருடைய முதல் சவால் ஜாதகத்தை முறியடித்தது. ரெண்டாவது வெற்றிடம். எப்படி ஒரு கட்சியில் அவ்வளவு பெரிய தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு நின்று அந்த இடத்துல அவ்வளவு தொண்டர்களை கட்டுப்படுத்தி அவரை அடக்கம் செய்கிறதுக்கும் வழக்கு போட்டு வென்று அவர் உடல் மண்ணுக்குள் போவதற்கு முன்னாலேயே அவ்வளவு பெரிய சவாலை எதிர்கொண்டு வென்ற ஒருத்தர் தலைவராக இருக்கார். ஆனால் தொடர்ந்து பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் வெற்றிடம் இதையே இந்த பத்திரிகைகளோட பிரச்சாரத்தை எதிர்கொண்டு முறியடித்தது தான் ரெண்டாவது சவால். மூன்றாவது, ஆட்சிக்கு அமையும் போதே டெல்லியில் இருக்கிறது நமக்கு எதிர்கட்சிங்கிறத விட எதிரி கட்சி மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. எங்கள் கட்சி ஆண்டால் மட்டும்தான் நாங்கள் உதவி செய்வோம். இதை 40 எம்பிக்கள் வெற்றி பெற்ற போதும் வெளிப்படையாக பேசிய பிஜேபிக்காரங்க, நீங்கள் போய் சமோசா தான் சாப்பிடுவீங்க. இப்படி ஒரு அரசியல் சட்டத்துக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் கிடையாது. அப்படி ஒரு எதிர்கட்சியை மத்தியில் ஆட்சியில் வச்சுக்கிட்டு அவங்களோட போராடுவது மிகப்பெரிய சவால். இதை விட தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது. இனி வரக்கூடிய ஓராண்டு காலத்தில் திமுக எதிர்கொள்ளக்கூடிய சவால் ஜாதி வெறி மதவெறி கட்சிகளுடைய வளர்ச்சி. அவங்க ஏற்படுத்துகிற பாதிப்பு, சின்ன பையங்களை வரைக்கும் கையில் கலர்கயிறு கட்டு, எந்த ஜாதின்னு சொல்லணும், ஆணவ கொலை செய்கிறது, இப்படியாக மக்களை வெறுப்பு அரசியலை நோக்கி நடத்துறது. அடுத்து மதுரை மாநகரத்தை மதக்கலவரம் உண்டாக்குற இடமாக அவங்க குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை ஆதீனம்தான் பாகிஸ்தான் சொல்லி ஒரு அவதூறை கிளப்பி அது நடக்கிறது மடாதிபதிகள் மாநாடு. அந்த மாநாட்டை நடத்துகிறவர் பாரிவேந்தர், அங்கே வந்திருக்கிறவர் ஜேபி நட்டா. இதுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து சொல்கிறாரு. அந்த மாநாட்டில் இப்படி ஒரு கலவர பேச்சை ஒரு மடாதிபதி பேசுகிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க எம்எல்ஏ வானதி அவர்கள் பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு இடத்த குறி வச்சு
மிகப்பெரிய கலவரத்துக்கு திட்டமிட்டிருக்காங்களோ அப்படின்னும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இவற்றையும் எதிர்கொண்டு முதல்வர் அவர்கள் சாதிப்பார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.